அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 5ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தெரியல. தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். வீடியோ ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டைம் சேவ் ஆகும். மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ரிசல்ட், டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி பஜாஜ் கன்சூமர் 1420 ரூபா கன் பேஜ், 31 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 4% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 13% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை டவுனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது இயரில் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையில். ஈத்தோஸ் லிமிடெட் கன் பேஜ் 2476, 23 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 23% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 8% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டு இயரில். அடுத்து பார்க்குறது பிஓசிஎல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 257 ரூபா கன் பேஜ், 10 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸ் 21%, நெட் ப்ராஃபிட் 47% உயர்ந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில் நெட் ப்ராஃபிட் நல்லா உயர்ந்திருக்கு. அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 70 பைசா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.25%. செக்டர் வந்து கமாட்டி கெமிக்கல். எஸ்ஐஎல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 625, கிட்டத்தட்ட 3 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. புழக்கத்துக்கு மாற லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுனு தான். ஸோ சேல்ஸும் டவுனு, நெட் ப்ராஃபிட்டும் டவுனு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. இருந்தாலும் கம்பெனி 2 ரூபா பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு 0.5% வருது டிவிடெண்டு. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. சன்சில் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 760 ரூபா கரண்ட் ப்ரைஸ், கிட்டத்தட்ட 6 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 29% உயர்ந்திருக்கு. நல்லா உயர்த்திருக்காங்க சேல்ஸை. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 4% டவுனாக இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. 2 ரூபா பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.25%. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். கல்யாண ஸ்டீல்ஸ் லிமிடெட் 774 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 80 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, நான் அதுக்கான டேட்டா இல்லை. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா 80 கோடி ப்ராஃபிட்டுங்கிறது நல்ல ரிசல்ட் தான். 10 ரூபா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25% வருது. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட். வினைல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 281 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 7 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 3% உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 3% டவுனாக இருக்குது. ஸோ அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, அதனால தான் டவுனு. ஸோ ரிசல்ட்டு டவுனு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி 7 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2.5%. செக்டர் வந்து ட்ரேடிங் கெமிக்கலில் இருக்காங்க. ஜிஎஸ்சிஎல் டெக்ஸ்டைல் லிமிடெட் 87 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 14 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் நெட் ப்ராஃபிட் 39% உயர்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ப்ராஃபிட் ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. 50 பைசா டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்டில் 0.5% வருது. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட். எபிக்ரால் லிமிடெட் 1760 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 87 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 12% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 3 ரூபா பைசா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 0.25% குறைவாக இருக்குது. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். நரேந்திரா ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் 38 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 35 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 110% உயர்ந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே கோட்டில் 3.5 கோடி லாஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்லேருந்து 35 லட்சம் ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு. லாஸ்லேருந்து ப்ராஃபிட்டில் வந்திருக்கு இயரில். 1 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2%. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. நரேந்திரா ப்ராப்பர்ட்டிஸ். டிஎம்சிசி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட் 299 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 6.5 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 49%, நெட் ப்ராஃபிட் 12% வாங்கியிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான். 10% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாகவும் தராங்க. டிவிடெண்ட் வந்து 3/4% வருது. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். கொஃபார்ஜே லிமிடெட் 4499 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 307 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸ் 47%, நெட் ப்ராஃபிட் 34% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். சேல்ஸும் உயர்ந்திருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் உயர்ந்திருக்கு. 19 ரூபா வழக்கம்போல டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 12 மே 2025. செக்டர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்ட்டிங்கில் இருக்காங்க கொஃபார்ஜே லிமிடெட். அதேமாதிரி ஆல்ரெடி ஸ்பிட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க 1:5ல். ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். அதற்கான ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஜூன் 2025 தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். இந்த ஸ்பிட்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அனௌன்ஸ் பண்ணது 1:5, அதாவது 10 ரூபா இருக்காது, 2 ரூபா மாத்திரன்னு. பட் இந்த ரெக்கார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 1:2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 5 மாத்திர மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி 1:5 தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பழசு வந்து அதுதான் டீட்டெயிலாக இருக்குது. பை மிஸ்டேக்காக இன்றைக்கி இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. ஸ்மிருதி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 120 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2.25 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸ் 4% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 47% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 1 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் தராங்க. 1.25% வருது டிவிடெண்டு.
இதற்கான ரெக்கார்ட் வந்து 12 ஜூன் 2025. செக்டார் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட் 3014 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 3542 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க மஹேந்திரா. அதேமாதிரி 25 ரூபா 30 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாகவும் தராங்க. டிவிடெண்டில் 3/4% வருது. ரெக்கார்ட் வந்து 4 ஜூலை 2025. செக்டார் வந்து பேசஞ்சர் கார். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. நிறைய கம்பெனி முடிவெடுத்துருவாங்க, ஒரு சில கம்பெனி வேண்டாம்னு மறுத்துருவாங்க. ஸோ 10% சான்ஸ் இல்லை, 90% சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஆப்டெக் லிமிடெட் 8 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 4 ரூபா பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கிறதுக்காண்டி கரண்ட் ப்ரைஸும் செக்டாரும் மென்ஷன் பண்ணல, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, அதில் கரெக்டாக தான் இருக்குது. ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 8 மேலே போர்டு மீட்டிங். இதுவும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான். போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க ஜி என்டர்டெயின்மெண்ட். REC லிமிடெட் 422 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 8 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட்டு. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, 4 ரூபா 30 பைசாவும் அதுக்கப்புறம் 3 ரூபா 60 பைசாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 3ஆவது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். இவங்க வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. PTC இந்தியா ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் 33 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 9 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 1 ரூபா டிவிடெண்ட் 2023 கொடுத்துருக்காங்க, போன வருஷம் எதுவும் கொடுக்கல. SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 109 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 11 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 1 ரூபா 20 பைசா ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2ஆவது டிவிடெண்டாக இருக்கும். உகர் சுகர் ஒர்க்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 43 ரூபா, 12 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 25 பைசா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. UPL லிமிடெட் 686 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 12 மேலே போர்டு மீட்டிங், இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 1 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. BN ரதி செக்யூரிட்டிஸ் 13 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1 ரூபா 50 பைசா போன வருஷம் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு வந்து ஸ்டாக் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இல்லை, அதோட குறைவாக தான் இருக்கும். சாரதா கிராப்சாம் லிமிடெட் 559 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 14 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 3 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வருஷத்தில் 2ஆவது டிவிடெண்டாக இருக்கும் சப்போஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா. கர்நாடகா பேங்க் லிமிடெட் 195 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 14 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட்டு 5 ரூபா பைசா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம கர்நாடகா பேங்க். திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 292 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 14 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டார் வந்து பியூரிஸ் அண்ட் டிஸ்பிளேஸில் இருக்காங்க. 50 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. குளோபல் ஹெல்த் லிமிடெட் 15 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட்டு இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் தரல குளோபல் ஹெல்த். ரிஷி ரூப் லிமிடெட் 114 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 15 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 1 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்திரபிரஸ்தா மெடிக்கல் கார்பரேஷன் லிமிடெட் 16 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 4 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் 397 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 16 மேலே போர்டு மீட்டிங், இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2 ரூபா 50 பைசா வழக்கமாக டிவிடெண்டாக கொடுக்குறாங்க வருஷம். ரோட்டோ போம்ஸ் லிமிடெட் 229 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 17 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் அதோட போனஸும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கம்பெனி ஸ்டாக்கோட ஹையில் போச்சு, காரணம் மேபி இந்த நியூஸ்னாலேயே என்னன்னு தெரில. ஸோ டிவிடெண்ட் போனஸ் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டார் வந்து கம்ப்ரஸர் பம்ப் டீசல் இன்ஜின். சொலிட்டர் மஷின் டூல்ஸ் லிமிடெட் 150 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 17 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. போன வருஷம் 1 ரூபா 75 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க 17 மேக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 315 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 19 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1 ரூபா 50 பைசா ஆல்ரெடி இந்த மார்ச்சில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் 2ஆவது டிவிடெண்டாக இருக்கும். இவங்களும் 2லேருந்து 3 டிவிடெண்ட் கொடுப்பாங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஓரியன்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 24 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 22 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 25 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் 23 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட்டு 16 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பேயர் கிராப் சயின்ஸ் லிமிடெட் 26 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 35 ரூபா அதுக்கப்புறம் 90 ரூபா. ஸோ மேற்கொண்டு 30 ரூபா தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. KCP லிமிடெட் 205 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 28 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 1 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் லிமிடெட் 165 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 21 கோடியே 40 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நியாத்தி இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட். டாட்வா சிந்தன் ஃபார்மாசேம் லிமிடெட் 704 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 29 கோடியே 95 லட்சத்துக்கான ஆர்டர். இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 159 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 187 கோடியே 8 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கேரளா ஸ்டேட் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்.
கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட் 378 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 80 கோடிக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் இதோட முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவர். நன்றி, வணக்கம்.